ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Aasathal Samayal. இன்றைக்கி Aasathal Samayal நம்ம ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து பீஸ் பராட்டா. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், செய்யறதும் ரொம்ப ஈஸி. உள்ளே நம்ம வந்து பீஸ் மசாலா இதெல்லாம் ஸ்டஃப் பண்ணி செய்ய போகிறோம். இதுக்கு வந்து சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை, வெறும் ஒரு ஆனியன் ரைத்தாவோடு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யுதுங்கிறத பார்த்துடலாம். இப்போ இந்த பீஸ் பராட்டா செய்கிறதுக்கு முதல்ல நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் பேர் ஹிந்திலேயே சொல்லிகிட்டே வரேன். கோதுமை மாவுக்கு கேஹூம் கா ஆட்டா. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடுறேன். உப்புக்கு நமக். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் இது வந்து அப்படியே இருக்கட்டும். ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். அடுத்தது இந்த பராட்டாக்கான ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இங்கே வந்து பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ரெஷ் பீஸு. நான் சுடுதண்ணியில் வந்து இதை வந்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரோசன் பீஸாக இருந்தால் நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம், கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பீஸ்க்கு ஹிந்தியில் மட்டர். இப்போ இது கூட கொஞ்சம் போல் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன், தனியா பத்தா. அதோட காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், பொடியாக கட் பண்ணது. பச்சை மிளகாய்க்கு ஹரி மிர்ச்சி. அது கூட சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன், ஜீரா. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, ஒரு கோர்ஸ் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை வந்து நல்லா ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ இந்த மாவு பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மறுபடியும் ஒரு வாட்டி இதை நல்லா நம்ம அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதுலேருந்து ஒரு சின்ன உருண்டை அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை மாவில் இதை தொட்டுட்டு நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லேசாக தேய்க்கணும். ரைட் சைடில் மட்டும் நம்ம எப்போவுமே கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து தேய்க்கணும். இப்போ இதுக்கு நடுவில் நம்மளோட ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். இந்த ஸ்டஃபிங்கில் தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கல. இப்போ இதை நடுவில் வச்சுட்டு எல்லா சைடும் நம்ம வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸஸ் மாவை எடுத்துடலாம். இதை நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கையால் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவு தொட்டு தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ மறுபடியும் ட்ரை மாவு தொட்டுட்டு லேசாக அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும். ரொம்ப அழுத்திட்டிங்கன்னா ஸ்டஃபிங்லாம் வெளில வந்துடும். இதை வந்து ரொம்ப மெல்லிசாக தேய்க்கக்கூடாது, ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும். இப்போ பாருங்கள், தேய்ச்சதுக்கப்புறம் இது வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம ஸ்டஃபிங்லாம் அந்த அளவுக்கு வெளியில் வராமல் நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி மீதி பராட்டாவே நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது கேஸில் ஒரு தவா வச்சுருக்கேன். இந்த தவா நல்லா சூடாகிடுச்சு. நம்ம செஞ்சு வச்சுருக்க பராட்டாவை இதில் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இது லேசாக ஒரு பக்கம் வேகட்டும், அதுக்கப்புறம் திருப்பி போட்டுடலாம். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் இது மேலே எண்ணெயோ இல்லை நெய்யோ ஏதாவது அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்ட பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இதே மாதிரி அடுத்த சைடும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம்.
அவ்வளோதாங்க, நம்மளோட பீஸ் பராட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் இன்னைக்கு வந்து ஒரு ஆனியன் ரைத்தாவோட சர்வ் பண்ணுறேன். நீங்கள் இதை அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லைனா ஒரு பிக்கிளோடவும் சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ராஜி.